ரகுவன் நகசேகரம் வழங்கும் நெல்லை திருமண்டலத்தின் அகல் விளக்கு. ஆமாம்மா, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இங்க வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்கம்மா. அதனால எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குமா? ஆமா சாரதா, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு கண்டுபிடிச்ச உடனே என் உலகத்துல சொல்ல முடியாத அளவு சமாதானமும் சந்தோஷமும் வந்துருச்சு. அவரையும் கூட எப்பவும் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட வேண்டியதே இல்லை. அது அவருடைய கையில இருக்கு. நானும் இயேசு கிறிஸ்துவ நம்புறேம்மா. ஆனா எனக்கு உங்களை மாதிரி அந்த புத்தகத்தை வாசிக்க முடியாது. நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணுமா? நான் சொல்லித்தரேன் சாரதா. ஆமா, நானும் உங்க கடவுள்கிட்ட வந்துட்டேன்னா எனக்கும் இன்னும் துன்பம் வருமாமா? உனக்கு பிரச்சனை வரும்போது வேற யார்கிட்டையும் போகாம இயேசுப்பா கிட்ட மட்டும் போ. இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துக்கிடுவாரு. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நானும் இனிமேல் உங்க கடவுளையே கும்பிடுவேம்மா. உங்க கடவுள் தாமா என் கடவுள், உங்க கோயில் தாமா எனக்கு கோயில். நான் உங்க கூடவே இருந்து கடைசி வரைக்கும் உதவி செய்வேம்மா. இப்படி திடீர்னு இங்கிலாந்துக்கு போகணும்னு போயிட்டு இல்லை இல்லை இங்கிலாந்துக்கு போகணும்னு நான் கொஞ்ச நாளாகவே நினச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ சூழ்நிலை வேற என்ன சீக்கிரம் போக வைக்குது. ஏதோ முக்கியமான விஷயமா இல்லை, என்னுடைய சொந்த விஷயமா தான். நான் திரும்பி வந்து எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்றேன். அது வரைக்கும் தைரியமா முன்னேறி போங்க. ஏய் ஏய் என்னப்பா, நான் தைரியத்தை பற்றி பேசும்போது அழுத மாதிரி இருக்கேன். என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு.
இங்கிலாந்துக்கு போக நினைச்சா என் மனசு படப்பட்டு இருக்கு. என்னப்பா இது புதுசா சொல்றேன்? நான் நம்ம நாட்டுக்கு போறத நினைச்சு உனக்கு போறாம இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து தான் பூமியில் உள்ள உண்மையான சொர்க்கம். உனக்கு எல்லாமே விளையாட்டுதான். ஆமா, உங்க சொந்த ஜனங்க எல்லாம் உங்களை கை விட்டுட்டாங்க. இந்த ஊர்ல உறவுன்னு உங்களுக்கு யாருமே இல்லை. இவ்வளவு சோதனைக்கு நடுங்க நீங்க எப்படிமா இவ்வளவு தைரியமா இந்த இடத்துல இருக்கிறீங்க? சாரதா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு இதுவாக தான் நடக்கும். அதனால என் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவமும் நன்மைக்கு தான் நினைக்கிறேன். ஆண்டவர் என்னை பாளையங்கோட்டைக்கு கொண்டு வந்தது அவருடைய பெரிய திட்டம். நான் இதே இடத்துல இயேசுவுக்காக பெரிய காரியத்தை சாதிக்க நினைக்கிறேன். சாரதா, உங்க மனசுல ஏதாவது திட்டம் இருக்குதாமா? எத்தனையோ பிள்ளைங்க படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாம இருக்குது. அதுக்கும் ஏதாவது செய்யலாம்னு இருக்கிறேன். அம்மா அம்மா, கைலாசி வந்திருக்குமா? எனக்கா? இது யார் அங்கிள்பா? லிட்டரேச்சர் எழுத்தும் இல்லையே. ஆனா இங்கிலாந்துல இருந்து வந்திருக்குது. ஐயோ, என்னமா? லிட்டில் தன் மறைந்து போக கோகிலா தாங்கும்னா துயருற்று கவலைக்கிடமானாள். பட்டாள பாதிரியார் ஸ்வாட்ஸ் அவளை கேற்ற பரமனுக்காய் சாட்சியாய் வாழ தீர்மானித்தாள். கோகிலா கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தையும் அவளது மன உறுதியையும் கண்ட ஸ்வாட்ஸ் ஐயர் அவர்கள் அவளது விருப்பப்படி அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தீர்மானித்தார். அவள் மராட்டிய மன்னரின் பரம்பரையை சார்ந்தவள் என்பதை அறிந்த ஸ்வாட்ஸ் ஐயர் அவர்கள் 1778 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி ராயல் கிராவிடா